ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை என்னென்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரத்தில், கடகத்தில் செவ்வாய் வக்கரம், கன்னியில் கேது, ரிச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிகளில் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு எடுத்தோமேனால் இந்த வாரம் முதல் நாளான 16ஆம் தேதியிலிருந்தே விசேஷம். ஏன்னா மார்கழி மாதம் பிறகுறது. நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்றத வச்சு சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். இந்த வாரம் ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா இந்த வாரத்தில் ஆரம்பமே சூரியன் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார். தனுர் மாதம் ஆரம்பம். முதல் பாசுரமான திருப்பாவையின் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் இன்னிலிருந்து ஆரம்பம். தனுர் மாதம் மொத்தமே ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். மார்கழி மாதத்தின் பலன்கள்னு தனியாகவே ஒன்று போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த வாரத்தில் பார்த்தேனால் 17ஆம் தேதி அதாவது 17ஆம் தேதி பார்த்தேன்னா ரமண மகரிஷியின் 145வது ஜெயந்தி. அது ஒரு பெரிய விசேஷம். ரமண மகரிஷி ஒரு பெரிய ஏற்றமானவர். ரமணர் ரொம்ப பெரிய விஷயம் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர், பெரிய ஏற்றத்தை கொடுத்தவர். அதாவது ஆன்மீகத்திற்குன்னு பெரிய தொண்டாற்றியவர். அதை தவிர சனாதன தர்மம் வாழ்வதற்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கார். அவரோட இன்றைக்கும் ஆசிரமம் இருக்குது. அவர்களுடைய ஃபாலோயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கா. இந்த வாரத்தில் சங்கட ஹர சதுர்த்தி வருது. அதாவது தேய்பிரை சதுர்த்தி, சங்கர ஹர சதுர்த்தி. சங்கர ஹர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி. இது 18ஆம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. விநாயகரை போய் ஒரு 9 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒரு 2 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும். 9 தோப்புக்கரணம் போடுங்க முடிஞ்சதுன்னா, இல்லை 2 தோப்புக்கரணமாவது போடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வரக்கூடிய விஷயங்களை கொடுக்கும். அதாவது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய நாட்கள். என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொன்னேன்னா அது எல்லாம் தீர்ந்துடும். உங்களுடைய உடலில் பிரச்சனைகள் இருக்குது, உடல் நோய் இருக்கிறது, அது தவிர மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, அதிக கடனால் எதுவும் பிரச்சனையாக இருக்குது, வீடு பாதி கட்டி நிற்கிறது. இது எல்லாத்துக்குமே சங்கடஹர சதுர்த்தியில் ஒரு தேங்காயை போய் பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சௌக்கியங்கள் உண்டாகும். இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது. தேய்பிரை சஷ்டி. நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் அவர்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறாளேயானால், அதுவும் முருகப்பெருமானை நேர்ந்துட்டு இருக்கிறாளேயானால் நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும். அது தவிர எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பாள். அது தவிர உடல் நோய் இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பாள். இந்த 3க்கும் ஒரு பெரிய மருந்து இந்த சஷ்டி விரதம். இது பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி அன்றைக்கி 21/12/2024 அன்றைக்கி சஷ்டி விரதம் அப்படின்னு போடுறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம ராசிகள் எதுனா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும்பொழுது சந்திர பகவான் 8ஆம் இடத்துல அதாவது இந்த ராசிகளுக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் சந்திரன் மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில்
தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை ஒரு 2 நாள் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். எப்படின்னா, அந்த சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்சு பசும்பால் ஒரு 1/2 டம்ளராவது வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் பார்த்தடையானால் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எனக்கு ஃபோன் பண்ணேன்னா உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அதை கொடுத்தேலையானால், அதாவது யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமோ அவளுடைய பெயர், அவளுடைய தாய் தகப்பனார் பெயர், அவளுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணணும். உங்களுடைய ஜாதகத்தை போடும்பொழுது சந்தி இருக்கான்னு பார்ப்பேன். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி, நட்சத்திர பாத சந்தி இது எல்லாத்தையுமே பார்க்கணும். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 40-50 வயசுக்கு மேலே ஆகுது. அவள்லாம் விருச்சிக ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, விசாக நட்சத்திரம்னு. ஆனால் துலா ராசி விசாகத்தில் இருப்பாள். அதே மாதிரி அவளது லக்னம் பார்த்தடையானால் விருச்சிகத்தில் இருக்குதுன்னு நினச்சின்னு இருப்பா, அது துலாத்தில் இருக்கும். இல்லை ரிஷபத்தில் நினச்சின்னு இருப்பா, ஆனால் அது மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷபத்தில் லக்னம் விழுந்திருக்குன்னு நினச்சின்னு இருப்பா. ரிஷபம் 3ஆம் பாதம் மிதுன லக்னத்தில் இருக்கும். அதனால் இந்த லக்னத்துக்கு யோகராக இருக்கவர் அடுத்த லக்னத்துக்கு யோகராக இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. அவர் மிகப்பெரிய பாதகத்தையோ பிரச்சனையோ செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம். அதனால் உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன் எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்றத எல்லாத்தையும் செக் பண்ணணும். அப்படின்னா முதல்ல உங்களுடைய நட்சத்திர பாத சந்திகளை முதல்ல செக் பண்ணி, உங்களுடைய சந்திரன் நின்ற நிலை, அதை தவிர உங்களுடைய லக்னம் நின்ற நிலை, உங்களுடைய மற்ற கிரகங்கள் நின்ற நிலையை பொறுத்து தான் பார்க்க முடியும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும், இன்றைய கோச்சார நிலையில் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை சொல்லலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 16/12/2024 22/12/2024 வரை உண்டான காலகட்டத்திற்கு உண்டான பலனை ஒன்றொன்னா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் 4ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் இருந்து 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் நீச்சம் பெற்று இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் உச்சம் பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியதும். அதற்கு பிறகு பார்த்தடையானால் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கார். இதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சுக்கிரன் சுபர், அதாவது குருவுக்கு பிறகு சுக்கிரனும் புதனும் ஒரு தனித்த புதன் சுக்கிரனும் நல்ல ஒரு சுபர். அவருடைய பார்வையில் செவ்வாய் இருக்கிறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கார். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். வக்கரகதியில் இருக்கிறதால சிறு சிறு பேச்சில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது நல்லபடியாக சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல இருந்து அவர் குருவை பார்க்குறார். குருவின் பார்வையும் உணருது. இதன் மூலியமாக தனித்த புதன் அப்படின்னு சொல்கிறதுனால அவர் அதீத சுபர்ன்றதுனாலே உங்களுடைய பேச்சில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தவறாக பேசினாலும் அதை நாசுக்காக மாற்றி பேசக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெருந்தன்மையும் நல்ல ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும். இந்த வாரத்தில் அந்த மாதிரியான விசேஷங்கள் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் பேச்சில் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அதை பூசி முழுகிறதுக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உங்களுக்கு புதிய வேலை மாற்றங்கள் உண்டு. வேலையில் ஏற்றங்கள் உண்டு. வேலையில் ப்ரமோஷன் இருக்கும்.
அதன் மூலியமாக அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருக்கிறது பண வரவை நல்லபடியாக குறிக்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன். இந்த வாரம் தனுர் மாதம் ஆரம்பிக்கிறது. இந்த 30 நாளும், அதாவது 29 நாளும் மிகப்பெரிய ஏற்றம். திருப்பாவை 30 இருக்கிறது, இந்த 29 நாள்லேயே முடியும். இன்றைக்கி முதல் பாசுரமும் ஆரம்பம். இந்த 16ஆம் தேதி அன்றைக்கே ஆரம்பிக்கிறது. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருத்த ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு 2-7 அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். கூட்டு தொழிலையும் சரி சொந்த தொழிலையும் சரி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதீதமாக நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமாக பணம் வரக்கூடிய, லாபம் வரக்கூடிய, தனம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான். சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. அதாவது இவ்வளோ நாளாக பெரிய கஷ்டத்தில் இருந்தீங்கள், நேர்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதீதமான ஏற்றமான எண்ணங்கள் அலை மோதக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு மாயையை கிரியேட் பண்ணும். அதை தவிர இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மயக்க நிலையை உருவாக்கும். நீங்கள் இதை சாதிக்கக்கூடியவர்ன்ற மாதிரி கொண்டு வரும். பொறுமையாக இருந்து நல்ல எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் இந்த மாற்று மதத்தினர் மாற்று இனத்தவரோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த மேஷ ராசிக்காரர்கள், அதுவும் எழுத்து பணியில் இருக்கிறவங்க, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு அந்த மாதிரியாக வச்சுருக்கிறவங்க, அது தவிர சமையல் கலை வல்லுநர், மருத்துவம் போன்ற இதில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, மருத்துவம் செய்பவர்கள், அது தவிர செவிலியர்கள், அதாவது நர்சஸ்ஸு, ஸ்டாஃப் நர்சஸ்ஸு, அது தவிர வார்ட் பாய், இவாளுக்கெல்லாம் மருத்துவ சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ், மிலிட்ரி சர்வீசஸ் அவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், அந்த மாதிரியான யூனிஃபார்ம் கோட் சர்வீசஸில் இருக்கிறவாளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்தில் 17ஆம் தேதி மாலை ஒரு 9 மணி வரலும் 3ஆம் இடத்துல இருக்கார் சந்திரன். 3ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது அவருக்கு சூரியனின் பார்வையில் இருக்கிறதுனால, சப்தமத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கிறதுனால பௌர்ணமி பிரதம யோகத்தில் இருக்குது. முழு சந்திரன் இருக்கிறதுனால பேச்சு திறன் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நடைபெறும். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரன், அதுவும் திக்வலம் பெற்று ஆட்சி பெற்ற சந்திரன் வேறு நீச்ச செவ்வாயோட, அதை தவிர அதனால் நீச்ச பங்கம் அடைகிறது. இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் மூலியமாக சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால புணர்ப்பு யோகம் வருது. இதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் குழந்தைகள்கிட்ட. இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 25ஆம் தேதி காலை ஒரு 2:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி காலை 2:30 மணி வரலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கார். இருந்தாலும் வக்கரகுருவின் பார்வையில் இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா தாயின் உடல்நிலை சற்று பின்னாடி இருக்கும். வேலையில் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் டெசிஷன் எடுக்கிறதுல.
மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்கோ. முருகனை தரிசித்து அவருக்கு ஒரு மஞ்சள் நிற ஆடையை கொடுத்துட்டு வாங்கோ. வஸ்திர தானம் செஞ்சுட்டு வாங்கோ. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.